ஏய் சரி வைல்டெல்லாம் எதுவும் வேணாம், பூஜை புனஸ்காரம் ஏதாவது பண்ணலாமே. அப்புறம் என்ன மௌனையா அது அண்ட் இந்த தடவை நாங்க பெரிய அளவுல பிளான் பண்ணிருக்கோம். இதுல ஒரு பக்கம் துளசி ஆபத்துல இருக்கா, இன்னொரு பக்கம் குஷி ஆபத்துல இருக்கா, அண்ட் மூணாவது நீ, அப்புறம் மோகன். என்னாச்சு? மௌனையா எனக்கு குஷி நினைச்சு கவலையா இருக்கு. இப்ப எதுக்கு நீ ஆடுற? முதல்ல நீ அழுகைய நிறுத்து. குஷி இப்ப நீ எங்களை பிடிக்கணும். இது உன்னுடைய டர்ன். குஷி 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 தாமினி, நீ பாட்டுக்கு ஒரு சின்ன பையனை நம்பி வேலையை விட்டுருக்கியே. அங்க பாரு, அவளை கொலை பண்றதை விட்டுட்டு அவ கூடவே சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது? கூடிய சீக்கிரம் அவன் அவளோட வாழ்க்கையிலயும் விளையாட போறான். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கம்மா, இவன் எப்படி குஷிக்கு முடிவு கட்டுறான்னு. ஆரம்பம் என்னவோ நல்லாதான் இருக்கு, எண்டு காடு போடும்போது தான் பயமா இருக்கு. எனக்கு என்னவோ தாமினி, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நாம இருப்போமா இருக்க மாட்டோமா ஒண்ணுமே புரியல. டென்ஷன் ஆகாதீங்க, கதவை திறக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். மௌனையா, எனக்கு 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 ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை குஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். செத்துருவேன் மௌனையா. ராதா 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 இங்க பாரு. குஷி மேல இருந்து கீழே விழுந்துட்டா, அதுல இருந்து நீ ரொம்ப டென்ஷனா இருக்க இல்லையா? ஆனா நீ இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அவ ஃப்ரெண்ட்ஸோட தான் விளையாடிக்கிட்டு இருக்கா, அதுவும் இங்கதான். ஓகே,
வா 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 வா, கேர்ஃபுல் கேர்ஃபுல். குஷி வீட்டு வாசல் பக்கம் ஏன் போறா, அதுவும் தனியா? என்ன திடீர்னு காத்தடிக்குது? நான் வீட்டுக்கு வெளியே வந்துட்டேனா? நான் எப்படி வீட்டுக்கு வெளியே வந்தேன்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உள்ளதானே இருக்காங்க. நீ யாரு? இந்த பையன் யாரு? நீ ரொம்ப மோசம் ப்ரோ. எதுக்கு கண்ணுல இருக்கிற துணி எடுத்த? சீட்டிங் 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 சீட்டிங். நீ யாரு? நான் ஒரு கெஸ்ட். பார்ட்டிக்கு வந்திருக்கிறேன் ப்ரோ. ஆனா நான் உன்னை இன்வைட்டே பண்ணலையே. நீ என்னோட ஃப்ரெண்ட் கிடையாது. ஃப்ரெண்ட் இல்லதான், ஆனா இனிமே ஆகலாம்ல. எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம். எதுக்கு பயப்படுற ப்ரோ? நான் உனக்காக gift கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. கிஃப்ட்? அதுவும் எனக்காகவா? எஸ். ராதா குஷிக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தா. ஆனா முன்ன பின்ன தெரியாத யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு கத்து கொடுக்கவே இல்லை. அதுலயும் அவங்க கொடுக்கற கிஃப்ட வாங்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கல. ஏன்னா ஊர்ல இந்த மாதிரி தான் பசங்களை வீட்டு வாசல்ல இருந்து கடத்திட்டு போறாங்க. அண்ட் பல நேரங்கள்ல உலகத்தை விட்டு அனுப்பிடுறாங்க. வேண்டாம் குஷி, வேண்டாம். இந்த பையனை பார்த்தா எனக்கு சரியாவே படல. ராதா, மோகன், குஷிய கொஞ்சம் பாருங்க. என்னோட ஆறுதலுக்காக ஒரு தடவை குஷியை பார்த்துட்டு வந்துடுறேனே. அங்க அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு மோனியா. அப்படி எல்லாம் நம்ம அவளை தனியா விடக்கூடாது. ஒரு தடவை வாங்கல பாக்கலாம். சரி, இப்பவே போலாம். வாங்க வாங்க போலாம். பூம். குஷி, குஷி, என்னாச்சு? ராதா, மோகன். மயங்கி விழுந்துட்டா குஷி. முடிஞ்சு போச்சு இவளோட ஹாப்பி பர்த்டே. கண்ணா கண்ணா, குஷி எங்க? தெரியலையே ஆண்டி. பலூன் வெடிச்சது. நாங்க எல்லாரும் சாக்லேட் எடுக்க போயிட்டோம். ராதா, குஷி இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீ டென்ஷன் ஆகாத. குஷி, குஷி. ராதா, என்னாச்சு? என்ன விஷயம் மோகன்? ஆமாம், குஷி எங்க? இங்கதானே பசங்களோட சேர்ந்து அவ விளையாடிட்டு இருந்தா. என்ன என்னாச்சு? என்னாச்சுனா? இல்ல, ஒண்ணு இல்ல. நான் குஷி, 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 குஷி,
குஷி குஷி என்னாச்சு கீர்த்தி? ராகுல் குஷி எங்க போனான்னு தெரியல. என்ன? நான் போய் அவ ரூம்ல பாக்குறேன். நான் மாடியில செக் பண்றேன். குஷி என் குஷி எங்க இருக்கா? தள்ளிப்போ, என் பொண்ணு விட்டு தள்ளிப்போ. ராதா, மோகன், வெளியில வந்து பாருங்க, குஷி இங்கதான் இருக்கா. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க, என் பொண்ணு குஷியை காப்பாத்துங்க. குஷி அவளுடைய ரூம்ல இல்ல. மாம், ஆ? மாடியிலயும் குஷி இல்ல. குஷி வீட்ல எங்கேயுமே இல்லனா வேற எங்க போயிருப்பா? குஷி குஷி நான் தான் சொன்னல என் குஷிக்கு ஆபத்து இருக்குன்னு. இப்ப என்னாச்சு பாருங்க. நான் என் குஷி இப்ப எங்க போய் தேடுவேன்? யமன் கிட்ட. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, அவன் பார்க்கிறதுக்கு சின்னதா இருப்பான், ஆனா வேலை பெருசா இருக்கும். குஷிய இத்தனை பேருக்கு முன்னாடி ரொம்ப சாமர்த்தியமா தூக்கிட்டு போயிட்டான், யாருக்கும் எதுவும் தெரியாம. இப்போ இவங்க அவளை தேடி அங்க போய் சேர்றதுக்குள்ள அவன் குஷியோட கதைய முடிச்சிருவான். அவ்வளவுதான். சாரி ப்ரோ, நோ பர்சனல் பகை, பட் யூ ஆர் வெரி புத்திசாலி ப்ரோ. தாமினி ஆண்டிய ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்க நீ. அவங்க லைஃபை விட்டு நீ போக வேண்டிய நேரம் வந்தாச்சு ப்ரோ. டாடா பபாய். அம்மா குஷி, என்னாச்சு? என்ன மாப்பிள்ள, குஷி கிடைச்சிட்டாளா? நீ எங்கேயாவது பாத்தியா கீர்த்தி? இல்லம்மா. இவங்க ரெண்டு பேரும் ஏன் வாசலுக்கு வெளியவே பார்த்துட்டு இருக்காங்க? ஒருவேளை குஷி வெளியே இருக்காளோ? குஷி குஷி, குஷி, குஷி. ராதா, மோகன், என்னாச்சு ராதா? ராதா, ஐயோ அம்மா, குஷி வீட்டுக்கு வெளியில போயிருப்பான்னு ராதாக்கு சந்தேகம் வந்துருச்சு போல. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சிட்டாங்கன்னா, இல்ல 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 இல்ல, இது நமக்கு அந்த துளசியையும் குஷியையும் ஒளிச்சு கட்டுறதுக்கான கிடைச்ச கடைசி சான்ஸ். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள நம்ம எப்படியாவது அந்த குஷியோட கதையை முடிச்சு ஆகணும். குஷி, குஷி, குஷி. பிரேஸ்லெட். குஷி,
குஷி மோனியா மோனியா குஷியோட நாவலுக்கு போட்டு விட்டது. மோனியா குஷி இங்க வந்திருக்கா. மோனியா அவளுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு. குஷி 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 எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு கத்தணுமோ தாராளமா கத்துங்க. இனிமே குஷி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். கிடைக்கிறதா இருந்தாலும் அது குஷியோட பணமாதான் இருக்கும். மோகன் தாமினி தான் குஷிய கிட்னாப் பண்ண வச்சிருக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்க. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் என் குஷிய காப்பாத்துங்க. குஷி 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 எங்க இருக்கான்னு சொல்லுங்க. தாமினி அக்கா குஷி எங்கன்னு சொல்லுங்க. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் ராதா? உங்க நாடகத்தை நிறுத்துங்க தாமினி அக்கா. எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் குஷியை என்னமோ பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா வாய் திறந்து சொல்லுங்க, இல்லனா கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியமா உங்களை இன்னைக்கு உயிரோட விட மாட்டேன். பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? தாமினி, இது என்னோட பேத்தி பத்தின விஷயம். இதுல மட்டும் நீ சம்பந்தப்பட்டிருந்த, அதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து மட்டும் இல்ல வேற யார்கிட்ட இருந்தும் காப்பாத்த முடியாது. குஷி எங்க இருக்கான்னு ஒருவேளை உனக்கு தெரிஞ்சிருந்தா ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. அம்மா எனக்கு எதுவும் தாமினி தெரியாது. ஆதாரம் இல்லாம ராதா உன் மேல பழிய போட மாட்டான். குஷி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இல்லனா இல்லனா என்ன மோகன்? எவ்வளவு ஈஸியா எங்க ரெண்டு பேர் மேலயே பழைய தூக்கி போடுறீங்க. நேத்து ராத்திரி கூட இவ இததான் பண்ணா. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? குஷி அவ வாயாலேயே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா. நான் உங்க மேல பழி போடல, அதான் உண்மை. அந்த உண்மைக்கு என்கிட்ட ஆதாரம் கிடையாது. அது மௌனையா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த அம்மாவும் பொண்ணும் குஷி என்னமோ பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க, கெடுதல் பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த கேக்ல இருந்து மெழுகுவத்தியை நான் எடுத்தல்ல, அந்த மெழுகுவத்தில இருந்து பட்டாசு மாதிரி ஏதோ வெடிச்சது. அதனால காவேரி பெரியம்மாவோட முகம் கூட கருப்பாச்சு. என்ன உனக்கு அது என் கண்ணால நானே பார்த்தேன். இந்த தடவை இந்த விஷயத்துக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அங்க இருக்கு பாருங்க மெழுகுவத்தி. என்ன அவுத்து விடு, நான் வீட்டுக்கு போகணும். யாரு நீங்க கூட்டிட்டு